இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இந்த உலக திருச்சபை வரலாறுன்னு நம்ம எழுத உட்காந்தோம்னா ஒரு நபரை நம்ம விட்டுட்டு எழுதவே முடியாது. இந்த உலகம் முழுக்க இயேசுவின் திருநாமம் உச்சரிக்கப்படுதுன்னு சொன்னால் அதற்கு இவரை தவிர ஒரு நபர் நமக்கு அடையாளம் காட்ட முடியாது. அவர் தான் தூய பவுலடிகளார். அவர் அழைப்பு பெற்ற பிறகு 3 தூதுரை பயணங்கள் போகிறார். அவருக்கு தெரிந்த இடம் அனைத்திற்கும் போயிட்டு ஆண்டவரை அறிவிக்கிறார். அப்படி அவர் சென்ற ஒரு இடம்தான் தெசலோனிக்கா நகரம். மாசிதோனியாவில் இருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு நகரம், துறைமுக நகரம், போற்றது ஒரு துறைமுக பட்டினம் அந்த தெசலோனிக்கா நகரம். அந்த இடத்துக்கு இவர் போகிறார். 2ஆம் தூதுரை பயணத்தில் இவர் அங்கே போகிறார். அங்கே போயிட்டு அந்த மக்களுக்கு ஆண்டவரை அறிவிக்கிறார். இந்த செய்தியை நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் திருத்தூதர் பண்ணி 17 வாசிக்கலாம். நம்ம வாசிக்கலாமா? பாருங்க, திருத்தூதர் பண்ணி 17. அம்பிபோலி அப்போலோனியா வழியாக தெசலோனிக்கா வந்து சேர்ந்தார்கள். யார்? பவுல் தீர்த்து அவருடைய சீடர்கள் சேர்றாங்க. அங்கே தொழுகை கூடத்தில் பவுலில் பண்ணுற தொழுகை சின்னகாகுன்னு சொல்லுவாங்க, தொழுகை கூடத்துடைய பெயர். அங்கே என்ன பண்ணுறாரு, அவர் இயேசுவை பற்றி மரண மக்களுக்கு போதிக்கிறார். யூதர்கள் என்ன பண்ணுறாங்க, அவர்கிட்ட வாதாடுறாங்க. இது இப்படி வாதாடுறாங்க. இருந்தாலும் அவர் அனைத்திற்கும் பதிலளித்து ஆண்டவருடைய இயேசுவின் பெயரை அங்கே நிலை நிறுத்துகிறார். அடுத்து பாருங்க பாப்பா, இங்கே வருது பாருங்க. இந்த செய்தியால் என்ன பண்ணுறாரு, நான் மெஸ்ஸியா துன்பப்பட்டார் நமக்காக எல்லாம் அனைத்தையும் சொல்கிறார். இயேசு சொல்லி என்ன பண்ணுறாரு, இப்படி செய்யும் பொழுது என்ன பண்ணுறாங்க, அவர்கள் சிலர் அதை நம்பி பவுல், சீலா ஆகியோரோடு சேர்ந்து கொண்டார்கள். ஸோ திருச்சபை வளர்ச்சி அடைந்து எப்படி மனம் மாறி வராங்க பாருங்க. அது மட்டும் கிடையாது, இன்னும் வாசிக்கணும். நம்ம கடவுளை வழிபட்ட திரளான கிரேக்கரும் மகளிருடைய முதன்மையான பலர், பெண்களில் முக்கியமான எல்லாம் என்ன பண்ணுறாங்க, பவுலோட கிறிஸ்துவ மதத்துக்கு மாறுறாங்க. இதை அங்கே இருக்கிற யூதர்கள் பார்க்குறாங்க. எப்படி நம்மளை மனம் மாற்றி நம்ம மக்கள்லாம் இழுத்துன்னு போகிறானே, கூப்பிட்டு போகிறானே, அவனை விடக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, பவுலுக்கு எதிராக அங்கே கிளந்து எழுகிறார்கள். பவுலை ஒழிக்காமல் விடக்கூடாது, அவனை ஒழிச்சு அப்படி பண்ணுறாங்க. இவங்க கிளந்து எழுகிறார்கள். இந்த பவுல் அங்கே என்ன பண்ணுறாரு, அவர் ஏதென்ஸுக்கு போகிறார். யாரெல்லாம் பவுலுக்கு அடைக்கலம் கொடுத்தார்களோ அவங்க எல்லாரையும் பிடிச்சி தாக்குறாங்க. வாசி பாருங்க நீங்கள். அதில் ஒரு நபர் பேர் வாசிக்கிறேன் பாருங்க. யாசோன், அவர் வீட்டில் தான் அடைக்கலம் கொடுத்தார் பவுலுக்கு. அவரை பிடிச்சி என்ன பண்ண டார்ச்சர் பண்ணுறாங்க. எங்கே பவுல் காட்டு என்று அவரை பிடிச்சி டார்ச்சர் பண்ணுறாங்க. அது மட்டும் கிடையாது, அவங்களாம் யாருன்னா நகராட்சி, ஒரு அந்த நகரத்தில் ஒரு ஆட்சி பொறுப்பில் இருக்குன்னு ஒரு முக்கியஸ்தர் வச்சுக்கோமே, அவங்களாம் பொறுத்துக்க முடியல. எப்படி மனம் மாறி இவங்க வேற வழிக்கு போகலாம் என்று அந்த வைத்தறிச்சல் அப்படின்னு சொல்லலாம். அந்த வைத்தறிச்சல் அவங்களுக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்க பார்ப்போம். இயேசு என்னும் இன்னொரு அரசர் இருப்பதாக கூறி சீசனுடைய சட்டத்தை இவன் மீறுகிறான், போதிச்சுட்டு போயிருக்கான் பவுல் மருத்துவன். இந்த மாசிதோனியா நகரம் ரோமை குடியேற்ற நகரம், ரோமை கட்டுப்பாட்டில் இருக்கிற நகரம். அப்போ ரோமானிய கட்டுப்பாடு நகரத்திற்கு ரோமை அரசன் தான் கடவுள். அப்படி இருக்கின்ற பொழுது இயேசுவை பற்றி இயேசுதான் கடவுள் என்று அறிவிக்கின்ற பொழுது என்ன பண்ணுறான், அப்போ இயேசுவும் புது அரசரை கொண்டு போய் அறிமுகப்படுத்திட்டு போகிறான் அந்த பவுல்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அரசரையும் ஜாயின் பண்ணி குடும்பப்படுத்த ஆரம்பிக்கிறான். அந்த ஒரு கழகம் வருகிறது அங்கே. இப்படிப்பட்ட அந்த ஒரு கழகத்தில் புதிதாக மாறிய கிறிஸ்தவர்கள் யூதர்களால் கொடுமைப்படுத்தப்படுறாங்க தான் சொல்லணும். அவங்க என்ன பண்ணுறாங்க, நசுக்கப்படுகிறார்கள். இந்த கஷ்டத்தில் என்ன பண்ண பவுல் என்ன பண்ணுறாரு, ஏதென்ஸுக்கு போயிட்டார். அங்கே போன பிறகு பவுலுக்கு மனசு கேட்கல.
ஐயோ! இந்த தெசலோனிக்க மக்கள் அப்படி இருந்தாங்களே! மனமாரி ஏசப்பா அந்த ஏசப்பா வந்தாங்க. இப்ப மக்கள் என்ன என்ன கஷ்டம் அனுபவிக்கிறாங்களோ என்று அவர் ஏத்தன்ஸ் வருத்தப்படுறாரு. என்ன வருத்தப்படுறாரு. அவர் என்ன பண்றாரு? தீத்து அனுப்புறாரு. தீத்து நீ போ. நீ போய் தெசலோனிக்கா போயிட்டு நிலைமைய பார்த்துட்டு வா போ என்று அனுப்புறாரு. தீத்து தெசலோனிக்கா நகருக்கு போயிட்டு வந்து என்ன பண்றாரு? பவுலையா மக்கள் நல்லா இருக்கிறாங்க. தன்னுடைய விசுவாசத்தில் அவ்வளோ ஆழமாக இருக்க எவ்வளோ கொடுமை அனுபவித்தாலும் அந்த இறை இயேசு நம்பிக்கையில் அவ்வளோ ஒரு ஆழமாக இருக்கிறாங்க. நீங்கள் கலங்காதீங்க என்று நல்ல செய்தியையும் கொண்டு வருகிறார். பிறகு ஏத்தன்ஸிலிருந்து பவுல் கொரிந்துக்கு போயிட்டு கொரிந்திலிருந்து தான் இந்த கடிதத்தை தெசலோனிக்க மக்களுக்கு எழுதுகிறாரு. அதான் முதல் வாசகம். அந்த வாசகத்துடைய பின்னணி தான். இப்போ வாசகம் பாருங்க பார்ப்போம் இல்லையா. முதல் பகுதி ஆசீர் இருக்கட்டும். அதுக்கு பாருங்க பார்ப்போம். சகோதர சகோதரிகளே, உங்களின் பொருட்டு நான் கடவுளுக்கு எப்போதும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆம், அதை செய்வது தகுதியே. ஏனெனில் நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கை ஓங்கி வளருது. ஏன்னா அவங்க யூதர் உங்களை கொடுமைப்பட்டு நசுக்கிறாங்க. அந்த நசுக்களுக்கு மத்தியிலும் நீங்கள் இவ்வளோ விசுவாசத்தோடு இருக்கிறீங்களே. இன்னும் அது கீழே பாருங்க பார்ப்போம் இல்லையா. ஆகவேதான் நாங்கள் கடவுளின் சபைகளில் உங்களை குறித்து பெருமையாக பேசுகிறோம். குருந்து சபையில் இல்லையா, எஃபேசு சபை எல்லா ஊரில் நான் பெருமையாக பேசுகிறோம் நாங்கள் உங்களை பற்றி. என்றால் இவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியிலும் நீங்கள் ஆண்டவர் கூட இருக்கும் பார்த்தீங்களா. கீழே பாருங்க பார்ப்போம். உங்கள் துன்பங்களுக்கு இடையில் நீங்கள் காட்டிய சகிப்பு தன்மையையும் நீங்கள் இன்னல்களுக்கு இடையே நீங்கள் கொண்டிருந்த மன உறுதியையும் நம்பிக்கையும் முன்னிட்டு நாங்கள் பெருமைப்படுகிறோம். இப்போ இன்னல் கஷ்டம்னா என்ன இன்னல் புரியுதா உங்களுக்கு? எப்படிப்பட்ட டார்ச்சர் தெசலோனிக்கேவில் நடக்குது. கிறிஸ்துவ மனம் மாறி வரான். அவனை ஏற்றுக்கிறது அவனுக்கு நாக்கு கூசுது. இன்னொரு செய்தி வாசிக்கிறேன். நம்ம திருத்துவர் பணியிலேயே 6ஆம் அதிகாரத்தில் என்ன பண்ணுவாங்க, அந்த டீக்கன் நியமிக்கின்ற ஒரு நிகழ்ச்சி வரும் பாருங்க. அதுலேயும் இப்படி தான் பிரச்சனை வரும். அதில் யூதர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த புதிதாக மனம் மாறுகின்ற அந்த மக்களை எதிர்த்து ஒரு 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 இழிவை பார்ப்பாங்க. அவங்களை இழிவா. ஏன்னா பிற இனத்திலிருந்து நீ மதம் மாதிரி தான் இங்கே வந்தால நீ ஒரு தீண்டத்தகாதவனை பார்ப்பாங்க யூதர்கள். படிச்சு பாருங்க, நீங்கள் பார்ப்போம். திருத்துறை பண்ணி 6ஆம் அதிகாரம். எபிரேய மொழி பேசுவோருக்கு நல்லா கவனிங்க பார்ப்போம். கிரேக்க மொழி பேசுவோர் அக்காலத்தில் சீடர்களின் எண்ணிக்கை பெருகிய பொழுது கிரேக்க மொழி பேசுவோர் தங்களின் கைம்பெண்கள் அன்றாட பந்தியில் முறையாக கவனிக்கப்படவில்லை என்று எபிரேய மொழி பேசுவோருக்கு எதிராக முணுமுணுத்தனர். அப்போ எபிரேய மொழி பேசும் யூதர்கள் அந்நிய மக்களை கிறிஸ்தவராக மாறி வந்த பிற இன மக்களை பண்ணுறாங்க, ஒரு இழிவாக பார்த்தாங்க. இந்த நிலை அப்படி நீடித்ததாங்க. இப்படிப்பட்ட துன்பத்திலும் தெசலோனிக்க மக்கள் கடவுளுக்காக இயேசுவுக்காக உறுதியாக இருந்தார்கள். சொல்ற பாருங்க பார்ப்போங்க. நீங்கள் துன்பங்களுக்கு இடையில் இயேசு கூட இருக்கிறீங்க. நீங்கள் இன்னல்களுக்கு இடையில் மன உறுதியோடு நம்பிக்கையோடு இருக்கிறீங்க. நீங்கள் இவை கடவுளின் தீர்ப்பு நீதியான என்பதற்கு அறிகுறி இல்லையா. அநியாயம் வெல்லாது, ஒருபோதும் வெல்லாது. அநியாயம் ஒருபோதும் ஜெயிக்காது. உங்களை வழிநடத்துறோம் எப்படி வேணா போட்டோம், நீ உறுதியார், நீ பாதை பசகி போகாத. எனக்கு அவங்கள குத்தம் சொல்லாத, நீ உன் விசுவாசத்தை காத்துக்கொள். பவுல் சொல்வார் இல்லையா, என் ஓட்டத்தை முடித்து பெரிய ஓட்டத்தில் ஓடின என் விசுவாசத்தை காத்துக்கொண்டு வெற்றிவாக எனக்கு இருக்குன்னு பவுல் சொல்லுவார். எனவே அவன் இப்படி, இவன் இப்படி, இது இப்படி நீ சொல்லாத, நீ எப்படி இருக்கிற, மிக முக்கியமானது. இங்கே பாருங்க பார்ப்போம். இவை அனைத்தின் விளைவாக நீங்கள் இறையாட்சிக்கு தகுதி உள்ளவர்கள் ஆவீர்கள். பயப்படாதீங்க. கஷ்டப்படுத்துறாங்களா, பயப்படாதீங்க. அவனுங்க அப்படித்தான் கொடுமை தான் செய்வாங்க. உங்களை அவங்க நல்ல வழியில் வழிநடத்த மாட்டாங்க. உங்கள் விசுவாசத்தை நீங்கள் காத்துக்குங்க. நீங்கள் இறையாட்சிக்கு உட்படுத்தப்படுவீர்கள். ஏனென்றால் அந்த இறையாட்சிக்காகவே நீங்கள் துன்புறுகிறீர்கள். பாருங்க, பாருங்க.
எனவே நீங்கள் என்ன பண்ணுங்க, என்ன துன்பம் வந்தாலும் சரி தான், ஆண்டவரை விட்டு விலகி போகாதீங்க என்று ஒரு ஆறுதல் மொழியை இங்கே அந்த தெசலோனிக்க மக்களுக்கு பவுல் தருகிறார். அற்புதமான வழி. ஏனென்றால் துன்பமின்றி இன்பம் கிடையாது, அப்படிதானே? கஷ்டப்பட்டால் தான் நல்லது நடக்கும். அந்த தெசலோனிக்க மக்கள் கஷ்டப்பட்டாங்க, அடித்து தாக்குறாங்க. படித்து பார்த்து தெரியும் உங்களுக்கு. அவங்க தாக்கினார்கள், யாசோரை பிடிச்சி கொடுமைப்படுத்துகிறாங்க. அவர் பிணை கட்டிட்டு வெளியே வரார், விடுதலைக்கு வெளியே வர. அந்த அளவுக்கு அவரை டார்ச்சர் பண்ணுறாங்க. பவுலுங்க அப்படிப்பட்ட துன்பத்திலும் இன்னலிலும் கஷ்டத்திலும் அவங்களை ஏசப்பா விட்டு விலகி போகலாம். அதை இங்கே பவுல் பண்ணுறாரு, தூக்கி பிடிக்கிறார். மக்களே, நீங்கள் பேறு பெற்று. உங்களை பற்றி நான் எல்லா சபையிலையும் சொல்கிறேன். துன்பத்துக்கு மத்தியிலே தெசலோனிக்க மக்கள் எப்படி இருக்காங்க பாருங்க என்று உங்களை நான் முன்னுதாரணமாக சொல்கிறேன் என்று பவுல் இங்கே சொல்லுகிறார். ஏன்னு சொன்னால், இந்த உலகம் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கு பிறரை தான் நம்ம கை காட்டி சொல்லுவோம். அவன் இப்படி இருக்கிறானே, இவன் இப்படி இருக்கிறானே, நான் எப்படி இருந்தா என்ன? ஏன் இப்படி சொல்கிறேன்? யார் எப்படி இருந்தாலும் நான் எப்படி இருக்கிறேன், அதை நீங்கள் என்ன பண்ணுவோம்? அதை நம்ம வாழ இல்லையா? சொல்கிறத பாருங்க பார்ப்போம். ஏசப்பா காலத்தில் மக்களை வழிநடத்துகின்ற ஒரு பரிசேயரோ சதுசேயரோ ஒரு மறைநூறு அறிஞரோ தலைமை குருக்களோ எப்படி வாழங்க தெரியுங்களா? சொல்ல பாருங்க, வெளிவேடக்காரரே, மறைநூறு அறிஞரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ கேடு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் விண்ணக வாயிலை மக்களுக்கு திறந்து விடாமல் அடைச்சி வச்சிருக்கடா படுபாவிகளா. நீங்களும் நுழையிறது கிடையாது, நுழையிற மக்களுக்கு நல்ல வழி காட்டி அவங்க நுழைய வைக்கிறதும் கிடையாது. இன்னும் பாருங்க, ஐயோ பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ கேடு. ஒருவரையாவது இல்லையா இந்த சபையில் ஆண்டவர்கிட்ட வந்து சேர்க்கறதுக்கு என்ன பண்ணுறீங்க? நீங்கள் கதறி அப்படியே அடறீங்க. ஏன்னா அவங்க வரணும் நீ அலையிற. சரி, அப்படி வந்து சேர்ந்த பிறகு அவங்கள இருந்தால் நரக வேதனைப்படுத்தி அவங்களை வாட்டி வதைக்கிறியே, சரியா? இது குருட்டு வழிகாட்டிகளே. என்ன நீ குருட்டு வழி, உனக்கே கண் நொல்ல, உங்களுக்கு எப்படி வழிகாட்ட முடியும்? குருட்டு வழிகாட்டிங்களே, உங்களுக்கு ஐயோ கேடு. யாராவது திருக்கோவில் மீது ஆணையிட்டால், கோவில் மேலே சத்தியம் அப்படின்னு ஆணையிட்டா என்ன பண்ணுறீங்க? அது ஒன்றும் இல்லை, சரி போ ஆணையிட்டே அப்படி போயிருங்க நீங்கள். ஆனால் பொன் மீது ஆணையிட்டால் அது நிறைவேற்றி ஆகணுன்ற. உதாரணத்துக்கு, ஆண்டவருக்கு நான் வந்து ஒரு 10 பவுன் காணிக்கு 10 பவுன் பொண்ணு காணிக்கு கொடுக்குறேன், நீ வேண்டிக்கிட்டு ஐயோ கொடுத்தாகணும் ஐயோ நீ சத்தியம் பண்ணிட்ட, தங்கம் தரன்னு சத்தியம் பண்ணிட்டு நீ கொடுக்கணும், உங்கள் குளமே நாசம் ஆயிடும், நீ கருவோடு பூண்டோடு அழிஞ்சு போயிட்டு நடக்குதா இல்லை எந்த காலத்தில்? இதை எப்படி அந்த காலத்தையே சபை சொல்லிட்டு போயிருக்காரு பாருங்க. இன்னைக்கு ஒரு சில சபைகள்லாம் கேள்விப்படுறோம், ஐயோ கடவுளே வந்துடுது, அள்ளி போட்டு போ, இருக்கிறதெல்லாம் காதல் புகழுக்கெல்லாம் அள்ளி கைட்டி போட்டு போ. காணிக்கை கடவுளுக்கு கடவுள் நிறையா கொடுப்பாரு. எப்படி அந்த குருட்டு வழிகாட்டு பணத்துக்கு மேலே எப்படி ஒரு வெறிபிடித்துறாங்க பாருங்க. கடவுள் மேலே ஆணையிட்டு சொன்னால் சரி ஆணையிட்டு போ, சரி முடிச்சா கிளம்பு. ஆனால் பொன் மீது ஆணையிட்டால் செஞ்சே ஆகணும் பாருங்க பார்ப்போம். அது நிறைவேற்ற கடமைப்பட்டவர்னு சொல்கிறீங்க, இடப்படுவாவிகளா, குருட்டு மடையறை. ஏசப்பா சொல்ற வார்த்தை பாருங்க, மடைப்பயல்களா இல்லையா? எது சிறந்தது? கடவுள் மேலே சத்தியம் பண்ணுறான்னு அது நிறைவேற்று. நீ கடவுள் மேலே சத்தியம் பண்ணிருக்கிற, அது கடைபிடின்னு சொல்கிற, அது சொல்கிறதுக்கு வாயில்லை உனக்கு. பொண்ணு தரேன்னு சொல்லிட்டு நீ குருமாரில்ல, நீ சுற்றி சாப்பிட்லாம்ல. நீ குருவாக இருக்கிற, கோயிலில் பொறுப்பில் இருக்கிற, நீ என்ன பண்ணணும்? அந்த காணிக்கை விட்ட நீ வச்சு வாயில் வச்சு இனிமேல் போகலாம் நீ. ஸோ நான் உனக்கு எண்ணம் எங்கே? கடவுள் அந்த அவமானம் அது அவருக்கு, இந்த இதெல்லாம் எனக்கு. பாருங்க பார்ப்போம். குருட்டு மடையரே, பொன்னா இல்லையா இல்லது திருக்கோவிலா, எதையா முக்கியம்? ஆண்டவர் தான் முக்கியம். அதுக்கு பாருங்க பார்ப்போம். யாராவது பலிப்பீடத்தின் மீது ஆணையிட்டால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படியா, சரி போ. ஆனால் பலிப்பிடத்தில் வைக்கும் காணிக்கை மீது ஆணையிட்டால் அதை நிறைவேற்ற கடமைப்பட்டவர். உதாரணத்துக்கு, ஆண்டவரே நான் உங்களுக்கு வந்து ஒரு 10 மூட்டை நெல் கொடுக்குறேன்,
ஏதாச்சும் ஒரு காணிக்கை சொன்னா, ஐயோ கடவுள்கிட்ட ஆணையிட்டு சொல்லிட்ட, சத்தியம் பண்ணிட்ட, நீ செஞ்சா ஆகணும், செய்யலைன்னா உனக்கு கொலை நாசம். இன்னைக்கும் நடக்குதுங்க, இன்னைக்கும் நடக்குது. நான் பொய் சொல்கிறேன்னா மெய் சொல்கிறேன்னா நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. ஒரு சகோதரர் கிறிஸ்துவ மதத்திலிருந்து அவருக்கு அது என்ன ஒரு இதோ தெரில, அந்த குடும்பமே ஒரு பிரிவினை சபைக்கு பிரிஞ்சு போயிட்டாங்க. அங்கே போயிட்டு கஷ்டப்பட்டுட்டு திரும்பி வந்துட்டு நாங்கள் அன்பியத்துக்கு போகும்போது அந்த சகோதரி அவர் வீட்டு அந்த சகோதரி வந்தாங்க. அப்போ நான் அந்த சகோதரி என்னம்மா நீங்கள் அங்கே ஒரு சபைக்கு போனீங்களே, என்ன நல்லா கவனிச்சாங்களா, நல்லா கடலை வார்த்தைலாம் கற்றுக்கிட்டீங்களா, பைபிள் நல்லா படிப்பீங்களா, சும்மா ஜஸ்ட் பேசினேன். நீங்கள் ஏன் பிரதர் காசு கொடுக்கலாம் உள்ளேயே சேர்க்க மாட்டுறாங்க பிரதர், தசமா பாகம் கொடுத்தே தீரணும், இல்லைன்னா அந்த போதகர் எவ்வளவு இழிவாக பேசுமா அதில் இழிவாக பேசுவாராம். நீ சாத்தானி, கடவுளுக்கு காணிக்கை கொடுத்தியா, நீ தசம பாகம் கொடுத்தியா, 10,000 சம்பளம் வாங்குற, தசம பாகம் 10% கொடுத்து ஆகணும், நீ 1000 ரூபா காணிக்கை கொடுத்தியா. ஒரு ஆள் 1000 ரூபா கொடுத்தாருன்னா ஒரு 50 பேர்னா 50,000. அவன் உழைச்சி 10,000 சம்பாதிக்கிறான், இங்கே 50,000. சகோதரர்களே அது சொல்லுகிறார், இங்கே பலிப்பீடத்தின் மீது ஆணையிட்டால் ஒன்றும் கிடையாது, ஆனால் பலிப்பீடத்தில் படைக்க வேண்டிய காணிக்கையின் மீது ஆணையிட்டால் அது நிறைவேற்ற கடமைப்பட்டவர். என்ன பண்ணுறீங்க நீங்கள், அவரை கசைக்கு புழிஞ்சு சாப்பிட்றீங்க. குருடரே, எது சிறந்தது, காணிக்கையா, காணிக்கையை தூய்மையாக்கும் பலிப்பீடமா? பலிப்பீடம் தான் சிறந்தது. பலிப்பீடம் ஆண்டவனுடைய பிரசன்னம் தங்கிய இடம் இல்லையா? எனவே பலிப்பீடத்தின் ஆணையிடுகிறவர் அனைத்து மேலும் ஆணையிடுகிறார், ஏன்னா கடவுளுடைய பிரசன்னம் தாங்கிய இடம். எனவே குருட்டு வழிகாட்டிகளே, மடையரே, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே, வெளிவேடக்காரரே, நீங்களாம் உங்களுக்கு ஐயோ கேடு என்ன ஏசப்பா இங்கே சொல்கிறார். ஏனென்றால் இப்படிப்பட்ட உலக மத்தியில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம வெளியிடத்தவங்க இப்படி தான் இருக்கிறாங்க. தெசலோனிக்க மக்கள் அப்படிப்பட்ட சூழலை தான் வாழ்ந்தாங்க. ஆனால் அவர்கள் தங்கள் விசுவாசத்தை காத்து கொண்டார்கள். அதனால் பவுல் அவங்களை பாராட்டுறாரு. தெசலோனிக்க மக்களே, நீங்கள் துன்பத்தின் மத்தியில், இன்னலுக்கு மத்தியில், இந்த குருட்டு வழிகாட்டுகளுக்கு மத்தியில், இந்த மடையர்களுக்கு மத்தியில், இந்த வெளிவேடக்காரருக்கு மத்தியில், இந்த வெள்ளையடிக்கப்பட்ட கலர்களுக்கு மத்தியில் நீங்கள் உங்கள் விசுவாசத்தை காத்து கொண்டீர்கள். எனவே நீங்கள் இறையாட்சிக்கு உட்படும் நேரம் ரொம்ப கிட்ட என்று சொல்லுகிறார். சகோதரர்களே, நாம் வாழும் இந்த காலத்திலே இதையெல்லாம் நாம் ஏன் பார்க்கணும் சொல்லுங்க பார்ப்போம். நமக்கு நாம பார்க்கணும் விஷயம் எது? ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சார்? ஆண்டவர் என்னை காப்பாற்றுறார். ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிடம், ஒவ்வொரு மணி துளியும் ஆண்டவர் என் கூட என்னை வந்து காப்பது பண்ணுறார். அதை நம்பினா போதும் ஐயா, அதை நம்பினா போதும். நீ எப்படி அதனுடைய பலன் நீ அனுபவிச்சாமி நீ இல்லையா? அவன் நல்லது கிடதுக்கு அவன் கணக்கு கொடுத்தாகணும். அப்படிதாங்களே, நாம் செய்கிற ஒவ்வொரு செயலையும் கடவுள் பார்த்துட்டு இருக்காரு. நாம் செய்யும் ஒவ்வொரு காரியத்திற்கும் கடவுள்கிட்ட கணக்கு கொடுத்தே தீரணும், எவனும் தப்பிக்க முடியாது. அதனால் அவன் பழி பார்த்து அவங்க தீர்த்துக்குவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார், நீங்கள் அதை நினச்சி ஆண்டவர் பாதத்தில் உட்காந்து நன்றி அப்பான்னு அவரோட பாதத்தில் உட்காந்து சொல்லுங்களேன். நீங்கள் திருப்பால தானே இன்னைக்கு ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள், அவரை மட்டும் பாருங்க. நீங்கள் ஆண்டவர் உங்களை என்ன பண்ணார், ஆண்டவர் என்ன வியத்தகு செயல் செஞ்சார், அதை பாருங்க. அதை நீங்கள் நினைத்து அவர் பார்த்து அவர் வழிபட்டு உக்காருங்க. உலகம் எப்படி இருக்கட்டும் போட்டும், எப்படி போட்டும், மற்றவங்களுடைய குறை சொல்லி நீ வேண்டாம். அவன் குருட்டு வழிகாட்டியாக இருக்கிறானோ, மடையமாக இருக்கிறானோ, வெளிவிடக்காரர் இருக்கிறானோ, அதோடைய பழிபாவத்தை கடவுள்கிட்ட அவன் கணக்கு கொடுத்துக்கிட்டோம். இப்படிப்பட்ட சூழலை வாழ்கின்ற நாம் எப்படிப்படும் விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும். திருப்பால் பாருங்க பார்ப்போம். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். என்ன பண்ணுறாங்க? ஆண்டவரை போற்றி பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். ஏன்னா என்ன பண்ணுற பாருங்க பார்ப்போம். ஆண்டவத்தோட மீட்பு நாள்தோறும் உண்டு நமக்கு.
ஆண்டவர் மாட்சிமிக்கவர், போற்றத்தக்கவர், தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலான மரியாதை உடையவர், மாட்சி உரியவர். எனவே நீங்கள் என்ன பண்ணுங்க, அவரை போற்றி கொண்டு, அவர் செயல்களை புகழ்ந்து கொண்டு, அவர் உங்களை எப்படி காபந்து பண்ணுறாரு, ஏசப்பா உங்களை எப்படி வழி நடத்துகிறாரு, அதை நினச்சி கொண்டு மகிழ்ச்சியை வாழுங்க, விசுவாசத்தோடு வாழுங்க என்று இன்றைக்கு இந்த வாசகங்கள் நமக்கு அறிவுறுத்துகின்றன, தியானிக்க அழைக்கின்றன சகோதரர்களே. எனவே இது ஏன் சொல்கிறது தான், இந்த உலகத்தில் நம்ம சொல்கிறது ஒரு நெருப்புக்கு வளையத்துக்கு உள்ள சென்றால் நிற்கிற மாதிரி நம்ம அப்படிதான் நிற்கிறோம். நம்ம எல்லாம் அப்படி தான் இருக்குது இந்த உலகம். அதாவது நாம் தாயேன்னு போன கூட நமக்கு நாயேன்னு வருதுன்னு எங்கள் அடிக்கடி ஒரு பெரியவர் சொல்லுவார். நாம் நல்லபடி தான்ப்பா போகிறோம்பா, வரதெல்லாம் வினையாக வருது பண்ணுவார் சொல்லுவார். உண்மைதான், அது சத்தியம். நீ சிவரேன்னு தான் போவ, ஆனால் உனக்கு வரதெல்லாம் வினையை அப்படி தான் வந்து சேரும். சரிதா இல்லையா? இப்படிதான் வரும். ஆனால் அதை பார்த்து நீங்கள் ஆண்டவர் மீதுள்ள பற்றினை உற்றாதீங்க. தெசலோனிக்க மக்களை முன்னுதாரணமாக பாருங்கள். எப்படிப்பட்ட ஆசை அனுபவிச்சாங்க. அவங்க ஆண்டவரை விட்டு விலகி போலையே, ஆண்டவர் கூட தான் இருந்தாங்க இல்லையா? அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், அதை போல இருங்கள் என்று இன்று நமக்கு திருச்சபை அறிவுறுத்துகிறது சகோதரர்களே. எனவே நாம் எப்பேற்பட்ட நிலையிலும், என்ன துன்பத்திலும், நாங்கள் எந்த சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் இந்த விசுவாசத்தை காத்துக்கொள்வதிலே கண்ணும் கருத்துமாக இருப்போம். அப்படி இருந்தால் தெசலோனிக்க மக்களுக்கு பவுல் சொன்னார் இல்லையா, நீங்கள் இறையாட்சிக்கு உட்படுவீர்கள் என்ற அந்த வார்த்தையை நமக்கும் பவுல் சொல்லுவார். சகோதரர்களே, நீங்கள் இறையாட்சிக்கு வேற என்ன வார்த்தை சொல்லுங்க பார்ப்போம். நாம் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டோட விசுவாசத்தை காத்துக்கொண்டால் பவுல் வார்த்தை தான் இருக்கும். சகோதரனே சகோதரியே, நீங்கள் இறையாட்சிக்கு உட்படுவது உறுதின்னு சொல்லுவார். எனவே நமக்கு இறையாட்சி வேண்டுமா? இறையாட்சியிலே ஆண்டு ஏசப்பாவுடைய பாதத்தில் நம்ம உட்காரணுமா? என்ன துன்பம் வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், யார் தவறாக வழிநடத்த நம்ம கூட இருந்தாலும், நம்முடைய பாதை சரியான பாதையாக இருந்தால் நமக்கு இறைவனுடைய ஆசி நிச்சயம். நன்றி. நாளை சந்திப்போம்.